வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு எபிசோட் வந்தோம் அப்படின்னா, ஆரம்பத்திலேயே அமித் மாமா விக்கல்ஸ் அண்ணா கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. விக்கல்ஸ் அண்ணா நான் சொல்றது அவரு மாமா வேலை தான் பார்க்குறாரு இந்த பிளே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அங்கிள் வந்து இந்த அங்கிள் கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன என் ஸ்பேஸ் என்ன, நான் கரெக்டாக தான் பண்ணுறேன்னா, இந்த ஷோக்கு நான் கரெக்டா அப்படின்லாம் அவரை கேட்டிருக்காரு. மற்றவங்கெல்லாம் வயல் கார்டாக வந்தவங்கலாம் ஒரு ஸ்பேஸ் எடுத்துட்டாங்க. இங்கே நான் எங்கே இருக்கிறேன் இங்கே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் காமெடியாக இருந்தது. அடா பாவீங்களா, இதையே இப்போ தான் கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான். இதையே இப்போ தான் கண்டுபிடிக்கிறியாப்பா அப்படின்னு தான் சொல்லணும் தோணுது. பார்ப்போம், டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாரு, தப்பிக்கிறாரா? இப்போ எல்லாருமே நடந்த சம்பவத்தின் அடிப்படையில் பேப்பர் ரவுடி தான் போனோம் அப்படின்றாங்க. அதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ அடுத்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் முக்கியமான கட்டம், தேர்ந்தெடுங்க யார் 2 பேர் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ சுபி வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, திவ்யா அப்படின்னு சொல்கிறாங்க. வாரம் முழுவதும் முழுமையாக பங்கெடுத்து கொள்ளாத நபர்கள் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்டில் வருவாங்களான்னு தெரியாது. இவங்க எல்லாமே வந்து மார்க் போடுற இடத்துக்கு போயிடுறாங்க. பங்களிப்பு அப்படின்னு பார்க்குறாங்களா, இல்லை ஒஸ்ட்டு பங்களிப்பில் இது நெகட்டிவ் சைடு பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்குறது அது கரெக்டா? அப்படியெல்லாம் இல்லை. இவங்க காலங்காலமாக பண்ணுறது என்னென்ன, பங்கெடுத்து கொள்ளாத டம்மியாக இருக்கிற நபர்கள்லாம் இவங்க சொல்ல மாட்டாங்க. மோசமாக இவங்க வந்து மார்க் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி தான் மார்க் போடுறாங்க. அதில் சாண்ட்ரா, திவ்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டீமில் இவங்க சுபிக்ஷா வந்து வேற டீமு, எதுக்கு சாண்ட்ரா, திவ்யா பர்டிகுலராக? மற்றவங்கெல்லாம் அந்த டீமில் வியனா ஓகேவா, கனி ஓகேவா, இல்லை பார்வதி ஓகேவா? அவங்களுக்கு பார்வதி தான் பிரச்சனையாக இருந்தாங்க இதுக்கு முன்னாடி, இவங்க 2 பேர் வர்றதுக்கு முன்னாடி. இப்போ இவங்க 2 பேர் தான் பிரச்சனை. ஃபுல் ஃபோக்கஸ் இங்கே தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வியனா வந்து விக்ரம், வினோத் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக விக்ரம் வந்து பண்ண முடியாது, ரெட் டீமு. அடுத்த வாரம் கேப்டன்சிக்காக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு. இது தெரியாமல் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன பாயிண்ட் என்னவோ கரெக்டு தான். ஆனால் அந்த டீமே பார்ட்டிசிபேட் பண்ண போதே இப்போ அந்த டீமை குறையே சொல்ல முடியாது, யாரையுமே குறை சொல்ல முடியாது. கெமி, பிரஜன், அப்புறம் யார் இருக்காங்க இதில், கம்ரு, சுபிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாரையுமே குறை சொல்ல முடியாது, விக்கல்ஸ் உட்பட. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸை சொல்கிறாங்க ஃபன்னு பண்ணாலே தவிர அன்றாட வேலையை ஒழுங்காக பார்க்கவே இல்லை. இங்கே வந்து கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக வேலை இருந்தது. அது மற்ற சீசன்லலாம் அதை சொல்லுவாங்க, ஒருத்தராவது அதை சொல்லுவாங்க. இந்த சீசனில் யாருமே அதை சொல்ல மாட்டாங்க. இப்போ கனியக்கா அவங்க பயங்கரமான ஆள் இல்லை, அவங்களே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பக்கம் தானே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற அந்த கேட்டகரி கம்மியாக தான் இருக்கும் கிச்சனில். அங்கே வந்து ஃபுல் என்டர்டைன்மெண்ட். இவங்க வந்து ஒரு முறை பெருக்கிட்டு இவங்க பண்ணுற என்டர்டைன்மெண்ட்டு சுற்றிட்டு இதில் கேம்ஸ் எல்லாம் வேறு வச்சோம், அதுக்கெல்லாம் கலந்துக்கல அப்படின்லாம் வர சொல்லிட்டு இருந்தாங்க. யாரும் கொடுமையாக இருந்தது இதெல்லாம். என்ன கேம்ஸ் வச்சீங்க நீங்கள்? ஏண்டா டேய், அங்கே சமைக்கிறோமா இல்லை இந்த கேம் ஆடுவாங்களா? சும்மா இருக்கிற நீங்கள் கேம் ஆடலாம், அவங்க ஆட முடியுமா? அதெல்லாம் காமெடி. இப்போ அடுத்து வந்து பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு, அங்கே வந்து நீங்கள் விக்கல்ஸை வந்து நாமினேட் பண்ண முடியாது, என்ன கேப்டன் ஆக போகிறாங்க, அந்த டாஸ்கில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்து வந்து உடனே அங்கே சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாற்றுறாங்க. இப்போ வினோத் வராரு. வினோத் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, ரம்யா அப்படின்றாரு. ரம்யா கூட க்ளோஸாக பழகிற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் கேஸ்லாம் வேறு இருக்குது. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை இவர் தொடர்ந்து குத்துறாரு. கேட்டால் ரம்யா வந்து அவங்க ஃபீல் பண்ணி அழுதாங்கல்ல, அவங்க வந்து ஒஸ்ட்டு குத்துறதுக்கு, நீ மட்டும் ஒஸ்ட்டு கொடுத்த நான் அழுகுற அப்படின்றாரு. கரெக்டு தான், அவங்க ட்ராமா தான் பண்ணுறாங்க. அடுத்து கனி வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, வியனா அப்படின்றாங்க. சாண்ட்ரா ஏன் இந்த பேட்ச் மாட்டியிருக்கு, இந்த ஒஸ்ட் பேட்ச் வரதுக்கு காரணமே நீ தான் அப்படின்றாங்க. இப்போ கொஞ்சமாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னா, ஒரு குரூப்புக்கு அதுவே ரீசனே கிடையாது, பட் அதுவாது இருக்குன்னா அது காரணமே இவங்க வந்தது தான். இவங்க ஒஸ்ட்டாக இருக்கிறதுனால தான். யார்? சாண்ட்ரா, திவ்யா. நீங்கள் அவங்க பெஸ்ட்டான்ட்டாங்கன்னா நீங்கள் பயங்கர ஒஸ்ட்டுக்கா நீங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களுக்கு என்னென்னா, அந்த குறும்படத்தில் மாட்டிட்டு போன வாரம் பிஜேஎஸ் போட்டு அந்த அடி அடிச்சார்ல, அடிச்சதுக்கப்புறம் வந்து நீயும் தானே ஜட்ஜாக இருந்தா, ஒத்துக்கோன்னாங்களே, அந்த ஒத்துக்கோன்னு சொல்ல ஆரம்பிச்சதுல பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் வேற வழி இல்லாமல் அவங்க சிக்கிட்டாங்க சாண்ட்ரா. ஸோ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ண வராங்களாம். அந்த மைண்ட் செட் தான், அடி வாங்கினதை எங்கேயாவது ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமாக கோஆர்டினேட் பண்ணல, வெளில போயிட்டாங்க அப்படிங்கிறது இவங்க மேலே இருக்கிற குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் குறும்படங்கள் இருக்குங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னு கூட சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த குறும்படம் பார்த்தேன், அது தனியாக நாளைக்கு பேசுவோம். அதாவது கனியக்காவை எப்படி கோத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணது, அது தனியாக பேச வேண்டியது. இந்த எபிசோடில் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு பார்க்குறேன். அடுத்து விக்கல் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, திவ்யா அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக அவர் அங்கே தான் சொல்லுவார். அடுத்து திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா கனி, சாண்ட்ரா அப்படின்றாங்க. எது சாண்ட்ராவா? அது வந்து பேசி வச்சுக்கிட்டாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அது திவ்யா வந்து கனிக்கு கொடுத்த பாயிண்ட் வந்து அது கரெக்டு தான். இங்கே வந்து டீம் கோஆர்டினேஷனே இல்லாமல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து வெளிநடப்பு பண்ணுறேன்னு போகிறீங்க, அது எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னாங்க. கரெக்டு தான்.
அரோரா வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வியனா அப்படின்றாங்க. சாண்ட்ராக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு போட்ட மேட்ரு அது பாருங்க, சோஃபா கடிலாம் போயிடுச்சு. இவ்வளோ தெளிவாக பேசுதுல அந்த பொண்ணு. ஆனால் தெளிவாக இன்னொரு விஷ வேலையும் பார்த்துட்டு இருக்கு. இப்போ இங்கே சாண்ட்ரா மேலே ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கிறதுனால இந்த விஷயம் தெரியல. ஆனால் இதுவும் கொடூர விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். வருவாங்க சீக்கிரமாக அடுத்த வாரத்தில். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வியனா. வியனா வந்து டம்மி தான், அங்கே பெருசாக எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணல. அவங்க ஃபுல் ஃபோக்கஸ் வந்து எஃப்ஜே மேலே தானே இருந்தது. இப்போ அடுத்து அமித், அவர் வந்து சாண்ட்ரா திவ்யா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி கூட்டத்தோட கூட்டமாக சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி தனியாக தெரிவிங்க அமித் அப்படின்னு தான் சொல்லணும். சபரி வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வினோத் அப்படிங்கிறாரு. அடுத்து பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா கனி அப்படின்றாங்க. ரம்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்களே, காயின் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கரெக்டான பாயிண்ட். ஏன்னா அதை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா கிச்சனில் வந்து ஃபன் இல்லை நீங்களே, டேய் ஃபுட்டு கிடைச்சிதா உங்களுக்கு, ஃபுட்டு அங்கே கிடைக்கணும் அப்படின்னாக்கா அப்புறம் எப்படி ஃபன்னு வரும் அங்கே. ஸோ சரி, ஃபுட்டை கொடுத்தாங்களே அது காயினாவது கொடுத்தீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கரெக்டாக அங்கே கேட்டாங்க. அடுத்து கனி ஏன்னா தெரியும் காரணம், அவங்க டீமோட இல்லை, அவங்க பாட்டு தனியாக ஒன்று அவங்கள நல்லவங்களா காட்டிக்கிறதுக்காக கொடுக்க வேணான்னு சொல்லிடுறாங்க. சமைக்கிற மாதிரி சமைக்கணுன்றாங்க, கொடுக்க வேணான்னு சொல்லிடுறாங்க. ஆனால் கொடுக்க வர்றாங்க, அவங்கள மட்டும் நல்லவங்களா காட்டிக்கிறாங்க அப்படின்னாங்களே, அது கரெக்ட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து சாண்ட்ரா திவ்யா அப்படிங்கிறாரு. கிட்ட இன்வால்மெண்ட் அப்படி இல்லை அப்படிங்கிறாரு. அதில் தான் அவர் தான் சொன்னார் நினைக்கிறேன், அந்த கேம்லாம் வச்சோம் அப்படின்னு ஒஸ்ட்டு. அடுத்து பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா திவ்யா அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக ஒரு குறும்படமே போட்டு காட்டாரு பிக் பாஸ். சாண்ட்ரா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை காட்டுறாங்க. இங்கே திவ்யா வந்து பாருக்கிட்டே என்ன குத்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னா காம்போவாக உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ஆசை. அதை கூட அங்கே கண்ணை காட்டினதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து பண்ணுறாரு. கண்ணிலே பேசிக்கிறாங்க கப்புள்ஸு. ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய கேஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற இவங்க வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த குரூப் அன்பு கேங் அதானே பண்ணிட்டு இருந்தது. இப்பயும் சிலர் சொல்லி வச்சு அதெல்லாம் நேரடியாக நம்ம பார்க்கலனாலும் அவங்களுக்குள்ள அதை பண்ணிக்க மாட்டாங்கல்ல ஒஸ்ட்டு. அப்படி பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருக்கும்ல, அதே தான் இவங்களும் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனால் குறும்படத்தில் மாட்டிக்கிட்டாங்க. கரெக்டாக இங்கே மாட்டினா பார்த்தீங்கன்னா அடுத்து பிரச்சனையாகுது பாருங்க. பிக் பாஸ் வந்து இதை நோட் பண்ணிட்டார். பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒஸ்ட்டுன்னு நாமினேட் பண்ணாங்க, அதனால மட்டும் இல்லை, நீங்கள் ஆசைப்பட்டதுனாலையும் இவங்க 2 பேரும் ஆசைப்பட்டதுனாலையும் அதை நோட் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் போட்டு உடைச்சாரு. சூப்பராக இருந்தது. அதனால வந்து நீங்கள் எல்லா வீட்டு பணிகளும் நீங்கள் தான் செய்யணும். அடிப்படை வேலைகள் எல்லாமே டீம்லாம் யாரும் செய்யக்கூடாது, அல்ல கைகள்லாம் யாரும் வந்து செய்யக்கூடாது, நீங்கள் 2 பேர் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லும் போதே இப்போ அடுத்து இவங்க வேலைகளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ண போறாரு, மேற்பார்வையாளர் இட அப்படின்னும் போதே பிடிச்சிட்டாங்க திவ்யா பாயிண்ட்டை. அடுத்து விக்ரம் அப்படின்னு இங்கே தான் போகுது, இந்த டைரக்ஷனில் தான் போகும் அப்படின்னு. ஹவு பிரில்லியன்ட் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்ல பயங்கரமாக இவங்க சிரிக்கிறாங்க. இதே போல் ஒரு மொமெண்ட் நம்ம முன்னாடி பார்த்தோம். எப்படின்னா இந்த சீக்ரெட் டாஸ்க்கு சாண்ட்ரா கொடுக்க உள்ள கூப்பிட்றாரு கன்ஃபெஷன் ரூமில். அப்போ பிக் பாஸ் பேசும்போது இதே தான் சொல்லியிருப்பாரு, இதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பெனிஃபிட்லாம் கிடைக்கும், இது பண்ணலன்னா அப்படின்னு சொல்லும் போதே டைரெக்டாக நாமினேட் ஆகிடுவோம் அதானே அப்படின்னு சொல்லும் போது ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாண்ட்ராக்கு சொல்லியிருப்பாரு. இங்கே வந்து பிரில்லியன்ட் அப்படிங்கிறாரு. பிரில்லியன்ட் ஸ்மார்ட் எல்லாம் சூப்பர் தான். லாஸ்ட் சீசனுடைய டைட்டில் வின்னர் பார்த்தீங்கன்னா திறமையானவ, நேர்மையாகவும் இருந்தான், எத்திக்ஸோடு இருந்தான். ஸோ அப்படி எல்லா வகையிலும் இருக்கணும், என்டர்டைன்மெண்ட்டும் இருந்தது. இதெல்லாம் மிக்ஸ்டாக இருந்து ஒரு பெரிய லெவல் ஒன்று செட் பண்ண. அப்படி இப்போ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா திறமை ஒரு சைடு இருக்குது, ஷார்ப்னஸ் பிரில்லியன்ட் அப்படி ஒன்று இருக்குது, ஃபன்னு அது கூட கொஞ்சம் தனியாக இருக்குது, ஃபன் இருக்குது. இதெல்லாம் தனித்தனியாக இருக்க தவிர எல்லாம் காம்போவாக இல்லை. இது ஒன்று நல்லா இருக்கே ஃபன் அப்படின்னு பார்த்தா அங்கே வேற ஒரு கேஸ் வருது. இவங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க சாண்ட்ரா திவ்யான்னு பார்த்தா இங்கே வேற கேஸ் வருது. ஸோ என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தா அங்கே வேற கேஸ் வருது. நியாயமாக இருக்கான் இல்லை ரொம்ப கொஞ்சம் நேர்மையாக இருக்கான் பாவன் இல்லை உண்மையாக இருக்கிறான்ப்பான்னு பார்த்தா அது வேற கேஸ் வருது. இது பர்ஃபார்மே பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இது அமித் வந்து புலம்பிட்டு இருந்தார்ல. ஆனால் ஒரு வகையில் பார்க்கும்போது பிக் பாஸாக இருந்தவர் கன்னடத்தில் இவருக்கு எப்படி எதுவுமே தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தோணுது இல்லை. இன்னும் கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக யோசிச்சுன்னு வச்சிங்களா. ஒரு பக்கம் பார்த்தா இந்த ஆள் டம்மி, இன்னொரு பக்கம் ஒரு வேலை இப்படி இருக்குமோன்னு யோசிச்சோன்னு வச்சிங்களா. ப்ரொஃபஸர் மணி ஹெஸ்ட் ப்ரொஃபஸர் லெவலில் அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா இங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் கேஸ் வாங்குறாங்க. இங்கே எதுவுமே பண்ணாமல் இருந்தாவே நம்ம கப்பாக வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறாரோ. இந்த மாதிரி எலெக்ஷன்லேருந்து தப்ஸ்டார்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு அடுத்து அரோரா மாதிரி மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அமித்துக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிக் பாஸ் வந்து இப்படி சொல்ல நான் எல்லாத்தையும் அவர் சந்தோஷமாயிட்டார். விக்கல்ஸ் வந்து மேற்பார்வை நான் தான் என்னமா அந்த 2 பேரையா, அந்த 2 பேரை தான் வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த சீக்ரெட் டாஸ்க்ல அடி வாங்கினது இருக்குல்ல, அதுவும் மற்றவங்க எல்லாம் கூட பரவாயில்ல, ஸ்கெட்சே இவருக்கு கிடையாது, இவரா வந்து வாண்டடா அழுதுட்டு இருந்தார்ல,
அழுது நான் சின்சியரா இருந்தா என்னால முடியல அப்படின்லாம் வந்து அழுதாருல. அப்புறம் சீக்ரெட் டாஸ்க் தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா செருப்படி விழுந்த மாதிரி ஐயோ போச்சா. அதாவது சீக்ரெட் டாஸ்க்னா அது சீக்ரெட் டாஸ்க், யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னா தான், யாருக்கும் தெரியாம இருந்தால் தான் சீக்ரெட் டாஸ்க். இங்கே இவர் ராபர்ட் மாஸ்டர்னு ஒருத்தர் வந்திருப்பார் சீசன் 6ல். அவரும் இதே போல் சீக்ரெட் டாஸ்க் வந்து கூட இருந்த ரஷிதா கொடுத்துருப்பாங்க, அவங்க சூப்பராக முடிச்சிருப்பாங்க. அது தெரியும் போது வந்து என்கிட்டயாச்சும் சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு இருப்பாரு. உங்ககிட்ட சொன்னா எப்படி அது சீக்ரெட் டாஸ்க் ஆகும் அப்படின்னு. அது மாதிரிதான் இந்த டப்பா விக்கல்ஸ் சொன்னது வந்து என்கிட்ட காதலியாச்சும் சொல்லிருக்கலாம்ல சீக்ரெட் டாஸ்க்னா. ஒவ்வொருத்தர் காதல போய் சொல்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. ஏன்னா அப்படியெல்லாம் சொன்னான். என்னன்னா அதுக்கப்புறமா கூட சொல்லியிருக்காரு, எங்க அப்பா அம்மா முன்னாடி என்ன அழவச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பிக் பாஸ் வந்து சொல்றாருல விக்கல்ஸ் வந்து நாமினேட் பண்ண முடியாது அப்படின்னு. அது இல்லாம வின்னிங் கேப்டன் அவர் வந்து மேற்பார்வையிடுவார் அப்படின்னு சொன்னார்ல, வழிநடத்துவார் சொன்னார்ல. அவ்வளவுதான். போயிட்டு ஏற்கனவே அங்க அடி வாங்கணும்ல, மொக்கையா அழுதும்ல, கேவலமா அழுது மாட்டிக்கிட்டுமே, கேவலமா என் டீமே என்ன கலாய்ப்பானுங்களே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல. அதுக்கு என்ன நான் சொன்னா முதல் உருட்டு அதெல்லாம் அப்புறமா சொன்னது. ஃபர்ஸ்ட் உருட்டு பார்த்தீங்கன்னா என் மென்டல் ஹெல்த் போயிடுச்சு, என் ஃபேமிலி நிம்மதி போயிடுச்சு. அடங்கப்பா நீ காமெடின்னு சொல்லிட்டு மற்றவங்களை குத்துறிய பாடி மார்க் பண்றிய, அப்பெல்லாம் அவங்க ஃபேமிலியில இல்லை ஆட்கள், அவங்க நிம்மதி போகாது. என்ன உருட்டுனா இவன் அப்படியே. இப்போ கூட பாருங்க ரொம்ப நல்லா விஷம் போடுறா. அப்படி அங்கே போயிட்டு அழுகுறா, அப்படி தேம்பி அழுகுறாரு. என்னன்னா இவர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பாராட்டினாரு, எனக்காக பேச ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகலாம் இல்லை. சாண்ட்ரா கிட்ட அந்த குறும்படத்துல வாங்கி அழுதுட்டுமே, மொக்க வாங்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருந்துச்சுல்ல. இப்ப அவங்க ஒஸ்ட் நான் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டாரு, இப்ப நான் தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிற அந்த இதுதான் ஓகே ஈக்குவல் ஆயிடுச்சு. அந்த அழுக்கு அந்த கரை ஒண்ணு வந்துச்சுல்ல, அதை வாஷ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் உள்ளுக்குள்ள வந்து பூரிக்குது. ஏற்கனவே கண்ணிக்கு அது மாதிரி வந்துச்சுல்ல, அந்த மாதிரிதான் இவருக்கும் பூரிக்குது. இவர் அழுகுற அப்படி ஒரு டிராமா. இதுல வந்து விக்கல்ஸ் மட்டும் இல்ல, அந்த டீம்ல யார சொல்லியிருந்தாலும் வேணாம், பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பாரு அவங்க வந்து வின்னிங் டீம்ல இருக்கிறாங்க, அவங்க வந்து கேப்டன்சி பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க, அவங்கள நாமினேட் பண்ண முடியாதுன்னு. அது இன்னும் பெரிய விஷயம் மாதிரி ஒரு டிராமா உருட்டிட்டு இருந்தான் பாரு. இப்போ கூட உண்மையா ஒத்துக்கல. தலைவா நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும்பா, நீ ஒரு டப்பான்னு தெரியும், எப்படியெல்லாம் உருளுவன்னு நல்லா தெரியும்பா. அதனாலதான் சொல்றோம், அங்க வாங்கின மொக்கைக்கு இங்க சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இவர் அழுகுறாரு, ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அடுத்து அங்கே கூட நான் கரெக்டாக என் வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கல் சொல்ல, இந்த பக்கம் திவ்யாவும் எழுந்து நானும் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக செய்கிறேன் அப்படின்னு போது பிக் பாஸ் சொன்னார்ல, நீ வந்து கொடுத்த வேலையை செய்வியா இல்லை என்ன செய்வியான்னு தெரியலையே, அந்த மாதிரி யோசிக்கிறேன்னு. அதெல்லாம் சிறப்பாக இருந்தது, செம்மையாக இருந்தது, ஃபண்டாக இருந்தது. அடுத்து அவர் அழுததை பார்த்தோம். ஸோ இப்போ அழுது முடிகிறாரு. இப்போ இவர் வந்து வேலை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டாக திரைகள் மூடப்படும், எல்லாம் வெளியே வாங்க அப்படின்ட்டாரு பிக் பாஸ். இப்போ வெளியே போகிறாங்க. இங்கே போயிட்டு இப்போ வழக்கமாக உருட்டுவார்ல இந்த டப்பா, இந்த விக்கல்ஸ், இது வந்து அது மாதிரி தான் உருட்டுது. நான் இங்கே திறமையை காட்டுதாங்க வந்து, இதே தான் நான் மேனேஜர் டாஸ்க்லையும் சொன்னான், மேனேஜராக இருக்கும்போது ஹோட்டல் டாஸ்கில். நான் வந்து இங்கே திறமையை காட்டுதாங்க வந்தேன், என்ன திறமையை காட்டினான்னு தெரியல. போய் பிளேன்ட்டு இந்த கூட்டி கொடுக்குற வேலையை பார்த்துருக்கிறான், அது மட்டும்தான் பண்ணியிருக்கிறான். நிறைய பிளேல அதான் பண்ணியிருக்கிறான். இதை வந்து திறமைன்னு வர சொல்லிட்டு இருக்கிறான். என்னத்த சொல்றது. அப்புறம் என்டர்டைன்மெண்ட்டே இவன் தான் குத்த கெடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கான். போன சீசன் பாடுறா என்டர்டைன்மெண்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கவுண்டர்ஸ் ஒன்றும் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு கவுண்டராவது போட்டிருக்கானாங்க இவன் முத்து மாதிரி. ஒரு கவுண்டரும் கிடையாது. ஒரு வீக்கெண்டில் அந்த மாதிரி பார்த்துருக்குமாங்க. அங்கெல்லாம் வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி இருக்கும் ஃபன்னு. இங்கே அந்த மாதிரி எதாவது இருக்காங்க கவுண்டரு? எதுவுமே இல்லை. ஆனால் வந்து ஒரு நாளைக்கு 100 முறை கூட சொல்கிறான் போல இருக்கு, நான் என்டர்டைன்மெண்ட்டுன்னு. பயங்கர உருட்டு, இருக்கிறதுலே செம்ம போரு, ஒரு டுபாகோரு அப்படின்னு சொல்லலாம். இந்த டுபாகோர் பார்த்தீங்கன்னா பிரஜன்கிட்ட போயிட்டு அங்கே சொல்லுது, எனக்கு வந்து அவங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எனக்கு வந்து திறமையை காட்டணும் தாங்க நினைக்கிறேன். அப்புறங்க அப்படியே நல்லவன் மாதிரி உருட்டுறான். ஏற்கனவே இதெல்லாம் டேய் ஹோட்டல் டாஸ்க்லேயே நீ உருட்டுனேன், அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டுடா தம்பி, மறுபடியும் ஏன்டா உருட்டுற அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கட் பண்ணா என்ன ஆச்சுன்னு தெரியல, மறுபடியும் கட் ஆகிட்டு நடுவில் எங்கே ட்ரிகர் ஆனாருன்னு இதுக்கு யோசிச்சு லேட்டாக ரியாக்ட் பண்ணுறாரு பிரஜன். அது கூட பார்த்தீங்கன்னா திரைகள்லாம் விலகுனதுக்கு அப்புறமா தான் அவருக்கு வருது போல இருக்கு. உள்ளே போய் எங்கேயா ஒளிஞ்சுக்கலான்னு பார்க்குறாரா, இல்லை எதுக்குன்னு தெரியல. அங்கே வந்து பேப்பர் ரவுடி நேரடியாக கேட்கலாம், இதில் இவர் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இவர் ஒரு மாஸ் ஹீரோ மெட்டீரியல் நினச்சிட்டு இருக்காருல்ல, அந்த மூட்லேயே பார்த்தீங்கன்னா உனக்கு 2 நிமிஷம் டைமு, நான் வேணா சொல்லு, ஏங்க நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறது உனக்கு பொறாமையாக இருக்குன்னா 2 நிமிஷம் இல்லை நீ வேணா சொல்லு, நான் வேணா பிக் பாஸ் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுறேன், 2 நிமிஷம் கதவை திறக்க சொல்கிறேன், நீ போயிட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு வந்துரு. என்ன கேட்டுக்கு வரலையா நிற்கிறாங்க அவங்க? இல்லைன்னா என்னன்னு நினச்சிங்க, இது என்ன ரிசார்ட்டுக்காக வந்துருக்கிறீங்க, இது பிக் பாஸ்யா, கதவை திறக்க கூட சொல்லிடலான்னு வச்சுங்க. கெஞ்சி கூத்தாடி ஆளை எப்படியா வெளியே இருந்து கூப்பிட்டு வர முடியும்? உடனே இவர் வந்து கூப்பிடுங்க, பாடி லாங்குவேஜ் இவரு
கூப்பிடுங்க, சொல்லுங்க 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 அப்படின்னு. அதில் தெரில இது யாருன்ட்டுன்னு. இதில் கடைசியாக பேசின டைலாக்கும் அது மோசமாக தானே இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழம் மாதிரி வச்சுக்கிறது. அதாவது சொல்லுவாங்கல்ல, நல்லா பழம் மாதிரி பேசுவாங்க இவன் அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே ஒரு ட்ராமா இது. அந்த பக்கம் அந்த பேப்பர் ரவுடி அவர் வந்து வான் பண்ணுறவுன்ன எல்லாரும் முன்னாடியும், டேய் ரீல் அந்த போச்சுடா, நீங்கள் தான் கண்ணை காட்டு. அதுவும் சாண்ட்ரா கண்ணை காட்டினதுக்கு அப்புறம் தானே சாண்ட்ரா போய் குத்துற, திவ்யாவை குத்துற, இல்லை நான் குத்தி இருப்பியா, என்னத்தா சொல்றது. இது ஒரு டுபாகோரு. நம்ம ஏற்கனவே வந்த முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேங்க நான், இங்க சாண்ட்ரா இருப்பாங்க, ஆனா இவர் வந்து அவங்க கேம்கே ஒரு ஸ்பாய்லரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்பாய்லரா தான் இருக்கிறார் இவரு. ஸோ இவர் வான் பண்ண, பின்னாடி குத்தாத முன்னாடி பேசு அப்படின்னு சொல்ல, நான் முன்னாடி தான் பேசுறேன்னு சொல்லிட்டு அவரு உருட்ட. இதெல்லாம் வேடிக்கை பார்க்க இவர் கொஞ்சம் மார்க்லாம் பண்ணிட்டு இருந்தாரா, அதை நக்கலாங்க பார்த்துட்டு இருந்தாங்க சாண்ட்ரா. இன்னும் நீங்க கோ கண்டஸ்டன்ட் நீங்க வராத அப்படின்னு சொல்ல, உடனே இவங்க பார்த்தீங்கன்னா, நான் கோ கண்டஸ்டண்ட்டாக வரல, இவர் டான்ஸ் ஆடுறாருல அதை பார்க்குறேன், அதை பார்க்க வந்தேன்னு. அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன். நீங்கள் வந்து இத்தனை சீசனாக பார்த்துருக்கீங்களே, கேம் ஆட்டிங்களா அப்படின்னு. இதில் அவங்க திரும்ப கேட்குறாங்க, இப்போ பேப்பர் ரவுடி வந்து எவ்வளோ பேசினாலும் அவ்வளோ தூரம் பேசுகிற, அவ்வளோ தூரம் மார்க் பண்ண வர்ற இந்த விக்கல்ஸ் சாண்ட்ரா கிட்ட அதை காட்ட பண்ணுற பம்புற, ஏன் இந்த பயம், அந்த பயம் இருக்கட்டும்டா, அந்த பயம் இருக்குல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க கேட்குறாங்க, வாயுங்க 2வது முறை 3வது முறை சொல்கிறதுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டியதானே, இங்கே மட்டும் பிரச்சனைக்கிட்ட அத்தனை முறை சொல்லிட்டு இருந்தேன், கூப்பிடுங்க சொல்லுங்க அப்படின்லாம். சேதண்ணா கிட்ட சொல்லுன்றாங்க, சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. சொல்லுங்கப்பா வந்து, ஏன்னா இது ஒரு ஃபார்மேட்டில் வந்திருக்கிறாங்க. இவன் வயிறு எறிந்தாவே இருக்கிறாங்க மற்றவங்கள பார்த்து. அந்த சாண்ட்ராவை பார்த்து அப்போ சீக்ரெட் டாஸ்க்கும் வயிறு எறிஞ்சான். இப்போ கம்ருதன் 2 லெவல்னு சுற்றிட்டு இருக்கான், அதை பார்த்து கூட வயிறு எறிவான் போல இருக்கு. ஏன்னா எமோஷனல் சப்போர்ட்றாங்களே, எமோஷனல் சப்போர்ட் நீங்கள் கூட தான் ஒரு கேங்காக இருக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இங்கே உருவாகுதுங்க, இவங்க வெளியே இருந்தே வர்றாங்கல்ல, வெளியே இருந்தே வரதானா பிரச்சனை. இன்னும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக தானே ஒரு முறையும் பொண்டாட்டிக்கு எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு பெரிய ஹீரோவாக ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குல்ல பிரச்சனைக்கு. அதனால தானே தேவையில்லாமல் பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டு இருக்காரு. ஸோ எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்கு. இப்போ அடுத்து வந்து சேதுகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, இவங்க வந்து கேட்க வர, எனக்கு வாய் அவ்வளோதாங்க, வாயில் பிரச்சனைங்க என்ன, புத்தி இருக்கா, அந்த புத்தி இருந்தால் போதும், உனக்கு வாயில தான் பிரச்சனை அப்படின்றாங்க. கரெக்டு தான், அதுவும் சொல்லணும்னா. இவங்களும் வந்து நிறைய வார்த்தையை விட்டுருக்குறாங்க சாண்ட்ரா. அதை பற்றி தனியாக ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம், நாளைக்கும் பண்ண போகிறோம். இந்த எபிசோடில் அதை காட்டல, அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டாங்க. அதான் வில்லத்தனத்தை வந்து கொஞ்சம் குறைக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க, அவங்க குறைச்சி காட்டுறாங்க. ஏற்கனவே கம்ருதனுக்கு அந்த மாதிரி பண்ணாங்க, இப்போ சாண்ட்ராக்கு பண்ணுறாங்க, விக்கல்ஸ்க்கும் பண்ணுவாங்க லைட்டாக அது மாதிரி பண்ணுறாங்க. ஆமாம் பண்ணுறாங்க, அந்த டாஸ்க்லேயே நம்ம பார்த்தோம், ஆல்ரெடி அதை சொல்லியிருந்தோம். இப்போ சாண்ட்ரா வந்து பார்வதியை கூப்பிட்டுட்டு இந்த அவங்க பிளேவை பார்க்க வேணான்னு போனாங்கல்ல, அது எப்படி தப்போ அதே போல் இவர் வந்து அவங்க பிளேவை டிஸ்டர்ப் பண்ணார், அதை காட்டவே இல்லை எபிசோடில். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றுறாங்க. இப்போ சாண்ட்ராவையும் காப்பாற்றுறாங்க, முக்கியமான இது போடல, அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம், நீங்கள் அதை பாருங்கள். ஸோ இப்போ எபிசோடில் வந்தோன்னா, இப்போ போகும்போது இவர் சொல்கிறாரு, என்ன நீ டிச் பண்ணன்னு வச்சுக்க, பேப்பர் ஓட்டி சொல்கிறாரு, என்னை டிச் பண்ண உன்னை காலி பண்ணிருவேன், வண்டியை என் மேலே இடிச்ச கண்டமாகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் போடா அங்கிட்டு. இந்த 2 பேரும் சண்டை போடும் போது வந்து, டேய் அங்கிட்டு போய் சண்டை போடுங்க அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது. 2மே கோமாளிகள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கவின் என்ட்ரி, ப்ரமோஷன் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் ட்ரெய்லர் நிஜமாவே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இப்போ அடுத்து அவர் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கார்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராங்க் ஒன்று பண்ணாங்கல்ல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பதறாங்க. ப்ராங்க்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் பியை பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா பார்வதி பதறாங்க, அந்த நான். அப்புறம் பிக் பாஸ் கிட்ட வந்து வேற ஒரு நிமிஷம் இதயமே வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீ உருட்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு பயமும் இருக்கும், திவாகரன் போயிருக்கிறாரு, ஒருவேளை அடுத்து நாமளோ அப்படிங்கிற அந்த பயமும் இருக்கும்ல. ஸோ அதை தான் அங்கே பார்க்க முடியுது. பிக் பாஸும் கலாச்சிட்டு இருந்தாரு, உங்களுக்கு இப்படி இருக்கு, எனக்கு கூட தான் தினம் இருக்குமா, நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது வெளியவே வந்து ஹார்ட் விழுற மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு இருந்தாரு. நிறைய இடத்துல கவுண்டர் நல்லா தான் இருந்தது அவர் பண்ணது. ஸோ இவர் போறாரு, பிராங்க்னு தெரியுது, அப்புறமெல்லாம் ஜாலியாக ஆகுறாங்க. அடுத்து ஒண்ணுமே இல்லாத ஒரு பஞ்சாயத்து, பேட்டரியை மாத்துங்க அப்படின்னு சொன்னா, இப்போ பேட்டரியை மாற்ற வராரு கம்ருதன். அதுக்கப்புறம் வந்து அங்கே தலை சொன்னாரா இன்னும் யார் சொன்னாங்க தெரியல, திரும்ப அவர் மாற்ற மாட்டேங்கிறாரு. இப்போ ஒரு சாண்ட்ராவை மறுபடியும் மாற்ற வர, நீ ஒன்றும் வர தேவையில்லைன்னு சாண்ட்ரா போகிறாங்க. இந்த கடுப்பில் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு போடுறாங்க, அந்த ஸ்பூனை தூக்கி போட்டு அந்த தட்டில் வைக்கிறாங்க. அது இன்டென்ஷன் கிளியராக தெரியுது. வியனா வந்து அவங்க டிஸ்டர்ப்லாம் பண்ணல, வியனா கிட்ட வெறுப்பை காட்டல. ஆனால் வியனா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தட்டுறீங்க, அதுலேயும் பாருங்க 2 ஸ்பூன் இவங்களுக்கா, எஃப்ஜே பங்கு வேற வைக்கணுமா, அது ஒரு கணக்கு வேற தனியாக போயிட்டு இருக்குல்ல. எஃப்ஜே தனியாக சாப்பாடு வேற எடுத்துட்டு வந்து போடுறாரு. லவ் பில்டப் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அங்கே வரும், அடுத்த வாரத்தில் அந்த கண்டென்ட் வரும். இவங்களும் டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்க.
தப்பிக்கிறாங்களா பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த ஒன்றுமே இல்லாத அந்த பஞ்சாயத்து அதை எடுத்துட்டு வந்துட்டு இவங்க ஃபீல் பண்ண வேற என்ன பண்ண முடியும், நான் மண்டையில தூக்கி அடிச்சேன் அப்படின்றாங்க. நீங்க அடிப்பீங்க, சிங்கிள் அடிப்பீங்க, இப்ப மண்டையில அடிப்பீங்க நாளைக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஷார்ப்பு மைண்ட் இருந்தா பத்தாது, இங்க கொஞ்சம் பொறுமை இருக்கணும், நிதானம் இருக்கணும், மற்றவங்களை மதிக்கணும், அதுவும் பண்ணல. இப்போ வேணா மேட்டர்ல வேணா ட்ராமா, ஆனாலும் அப்படி ட்ராமா பண்றவங்களை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க அந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. அது நீங்க உங்க பிஹேவியர் ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அதில் வந்து இவங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போ சாண்ட்ரா, நாளைக்கு திவ்யா வருவாங்க போல இருக்கு வெளில. இப்போ ஒன்று கவனிச்சிங்களா, பார்வதி எவ்வளவு நெகட்டிவாக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்வதியை காணும். அந்த பார்வதியை இப்போ ஃபுல்லாக நெகட்டிவ், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஃபுல்லாக கண்ட்ரோலில். அதான் சின்ன கோடு பக்கத்தில் சின்ன ஒரு கோடை வந்து சின்னதாக்கணும்னா பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடணுவாங்கல்ல, அந்த மாதிரி போடப்பட்ட பெரிய கோடு தான் இந்த சாண்ட்ரா. இப்போ விக்கல்ஸு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலை வாங்குறது வரல, மேற்பார்வை பார்க்குறாருல, சாப்பிட உட்காடுறாங்க, நான் கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிடணும், கொஞ்சம் லேட்டாக சாப்பிடணுன்றாங்க. சாப்பிட உட்காரும்போது அங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இதெல்லாம் நல்லா இல்லை, இது நல்லா இல்லைன்னு அவர் தான் சொல்லுவா. அப்படி அதை தான் அங்கே பார்வதி சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா இல்லை தான், இது தேவையில்லாமல் போய் சிக்கி சின்ன பின்னமாக போகுது. நிச்சயமாக ஆயிருக்கும், நிறைய விஷயங்கள் நமக்கு காட்டப்படல. இவர் கடைசியாக சொல்கிறாருல பஞ்சு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரில் உனக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லைப்பா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ ஜெயில் ட்ரெஸ்ஸை போட சொல்கிறாங்க, அடுத்து ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ லேட்டாக தான் போடுறாங்க, அதுவும் பிக் பாஸ் சொல்ல வேண்டியிருக்கு. அது வரையும் ட்ரெஸ்ஸே அந்த யூனிஃபார்மே போடாமல் டபாச்சிட்டு இருந்தாங்க பாருங்க திவ்யா. ஏற்கனவே கூட சொல்லியிருந்தாங்கல்ல செய்கை இருக்கு, இன்னைக்கு செய்கை இருக்கு அப்படின்னு. விக்ரம் வந்து அவங்கள செய்யலை, அவங்க தான் விக்ரமை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சிறப்பாக தான் இருந்தது. அப்புறம் இந்த ஃபுட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு அனுப்புகிறாரு பிக் பாஸ். அங்கே 2 பேரை காணோம் அப்படின்னதும் இவங்க ஓடி போய் ஒளிரன் போக அதை பார்த்துட்டு ஒளிறாங்க. இந்த நம்ம ஆளுக்கு தான் ஒளிர லட்சணம் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி பிரஜன் வர அப்படி பிரஜனை கூட கூப்பிடுறாங்க. அப்புறம் பார்வதி நான் போக மாட்டேன்னு வந்து உட்காடுறாங்க. வெளியே இருக்கிறவங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜமாதா எல்லாம் கூப்பிடுறாங்கல்ல, இருக்கிறவங்க மட்டும் போதும்னு. அப்போ இவங்கெல்லாம் என்ன உருட்டு, மற்ற சீசன்ல போன சீசன்ல கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. ஒரு மாதிரி சாம்பார் ரைஸோ ஏதோ ஒரு ரைஸே போட்டுருந்தாங்கல்ல இவங்க, ஜாக்லின் அண்டு சௌந்தர்யா 2 பேருக்குல்ல. அப்போ ஒட்டுமொத்த டீமும் வந்து கேட்டிருப்பாங்கல்ல, ப்ளீஸ்ங்க அவங்கள பார்க்க பரிதாபமாக இருக்குங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு. அந்த விஷயம் எதை எங்கேயாவது இருக்கா பாருங்க. இப்போ இதுங்கெல்லாம் வந்து அன்பு கேங்குன்னு வேற பேர். அன்பு கேங்குன்றது பிக் பாஸ்ல அது மோசமான கேங்க்கு வைக்கிற பேர். அப்படி பார்க்கும்போது இது மோசமான கேங் தான், அது கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இவங்க போக மாட்டான்னு சொல்ல மறுபடியும் பிக் பாஸ் வந்து கூப்பிடுறாரு. என்டர்டைன் பண்ண சொன்னா இவங்க தனியாக வேற போய் கலாச்சிருக்கிறாங்க, இதை நக்கல் அடிச்சுக்கிறாங்க. யாரு, சாண்ட்ராவும் திவ்யாவும். என்டர்டைன் பண்ணுங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்றாரு, எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. பார்த்தா எல்லாம் போய் கெஞ்சிட்டு இருக்கு. அதையும் இவங்க வெளியே இருந்து கோஆர்டினேட்டர் இல்லை பிக் பாஸ் ஏத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடி வேற பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ பண்ண இவங்க அதுக்கப்புறமா பிக் பாஸே வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி கடைசியா எல்லாம் சாப்பிட்ட இந்த வேலையெல்லாம் முடிக்கணும், அதை மறந்துடாதீங்க. விக்ரம் சொல்லணும், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா விக்ரம் சொல்லணும். அதுக்கப்புறம் கேப்டன் கூப்பிட்டு போய் ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்ல, ஓஹோ அப்படியான்னு இவங்க இதுல அவங்கள வேலை வாங்கின சொல்ல போன இந்த டப்பா இருக்காருல்ல, அந்த டப்பா வந்து பாத்தீங்கன்னா அவரு கழுவிட்டு இருக்காரு, ஏதோ கிளாஸை கழுவிட்டு. இந்த வேலையெல்லாம் முடிக்காம நான் தூங்கவே போறதில்ல, 2 பேர் செத்தாங்க அப்படின்றாரு. டப்பா இதுதான் டப்பாவுடைய ஒரிஜினல். ஆக்சுவலி இவர் அங்க சொன்னார்ல, நான் எனக்கு யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நான் திறமையை காட்ட வந்தேங்கன்னு. அது எல்லாமே உருட்டம் தெரியுதா? அது மட்டுமே இல்லை, இது மட்டும் இல்லை, ஏகப்பட்டதே அப்பயே பார்த்தாச்சு, முகத்திரை கிழிஞ்சாச்சு. எனக்கு என்னன்னா பார்வதியே வந்து முகத்திரையை கிழிச்சு விட்டாங்க, உள்ள இருக்குது ஆளை குத்தி விட்டாங்க, வக்ரம்லாம் சொல்லி இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் தானே இவர் ஓகே பரு தேங்க்யூ பரு அப்படின்லாம் வந்தா அப்படி இல்லை இவரு. அதான் பார்வதியே அந்த அளவுக்கு வெளியே எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது டபுள் ட்ரிபிள் பார்வதி சாண்ட்ரா. அப்படி இருக்கும்போது எவ்வளோ வருவேன், நீ போயிட்டு அங்கே தாறுமாறா முகத்திரை கிழிஞ்சு வரப்போறப்பா, நீ எக்ஸ்போஸ் ஆகி வரப்போற அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க நெகட்டிவ் தான், அதனால அவங்க பாசிட்டிவ் கிடையாது. ஆனால் அதனால நீ ரொம்ப நல்லவன் கிடையாது, நல்லவன் மாதிரி உருட்டாதப்பா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு எபிசோட் இப்படி தான் முடிஞ்சிருக்கு. போன வாரம் வந்து என்ன சாண்ட்ரா பைண்டிங்களா சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, சாண்ட்ரா கண்ணில் இன்னும் பயம் தெரியுது அப்படின்னு சொன்ன விஜேஎஸ் இந்த முறை பார்த்தீங்கன்னா கதற சாண்ட்ராவை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா அவ்வளோ சம்பவங்கள் பண்ணிருக்கிறாங்க, மோசமாக வார்த்தைகளை விட்டுருக்கிறாங்க. அதுக்கான சம்பவங்கள் நாளைக்கு இருக்கா இல்லையா, இருந்தால் நல்லது, இல்லைன்னா விஜேஎஸ் தான் எல்லாரும் கழுவி ஊற்ற போகிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.